நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமர் சில நேரங்களில் இந்த கிழக்கே போகும் ரயில் படுத்தப்போ எல்லாரும் ரிகல்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ராதிகா பூவரசம் பூ பாட்டுக்கு அந்த தூது போ ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே இப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும். அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்க சொல்லி பேக்ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணி 3 மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதிகா புதுசுங்கிறதுனால கொஞ்ச நேரம் காப்பிட்டா ஒரு ரிகல்சர் அப்படிம்பாங்க. உடனே நாகரை போடுவாங்க, ரிகல்சர் பார்ப்பாங்க. தூது போ ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம், அது இதுன்னெல்லாம் சொல்லி திருப்பி டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொன்னான். ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரை ஆன் பண்ணாங்க. அது கீழே ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல. ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. டைரக்டர் முழிக்கிறாரு. நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. டைரக்டர் நாங்கள் எல்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரும், இது கொஞ்சம் கூட யோசிக்காமல். அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம். எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா இன்றைக்கி இப்போ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷாட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஸோ